ரைட். 6th டேர்ம் 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. அது இங்கிலீஷில் ஹியூமன் எவல்யூஷன். எவல்யூஷன் என்ன பார்த்தோம் நேற்று? பரிணாம வளர்ச்சி. பயாலஜியில் பார்த்தோமா முந்தானேத்து? ஆமாம், எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி. அதாவது உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சி பார்த்துருப்போம். இங்கே ஹியூமன், குரங்குலேருந்து எப்படி மனுஷன் வந்தான் அப்படின்னு. அது நம்ம அதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணுறோம்? பூமியில் ஒரு பாட்டு தானே நம்ம பூமி எப்படி உருவானுச்சு அந்த கதை நம்ம ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பூமி தோன்றுனது 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ அப்படின்னு பார்த்துருவோம். அதான் 460 கோடி. 4.6 பூமி உருவானது. இந்த பிரபஞ்சம் உருவானது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 13.7 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. மனிதன் நடக்க ஆரம்பிச்சது 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அதோட காலடி தடம்லாம் கிடச்சிருக்கு. குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமி எங்கும் பரவுறான். எங்கே இருப்பான் அப்படின்னாக்கா, இதுலேயே மேப் இருக்கும். ஆப்பிரிக்காவிலேருந்து பூமி முழுவதும் பரவும். அப்படியே ஆப்பிரிக்கானா மெயினாக கிழக்கு ஆப்பிரிக்கா. கிளாஸில் இருக்க முடிச்சோன்னு கூப்பிட்றேன்னு சொல்லுங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து எல்லா இடத்துக்கும் பரவுவோம். பரவுனது எப்போ? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பரவுறோம். அப்புறம் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மையை தொடங்குறான். ஒவ்வொன்றும் கேள்வி பார்த்துக்காங்க. மனிதன் வேளாண்மை எப்போ முதல்ல தொடங்கினான்? வேளாண்மை 8000 ஆண்டு. அதாவது இடப்பெயர் வேளாண்மை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடைக்கற்காலம், மீசோலித்திக். பர்மனண்டான செட்டிலாகி விவசாயம் செஞ்சது எப்போனா அப்படின்னாக்கா புதிய கற்காலம். கேட்பாங்க, மனுஷன் விவசாயம் எப்போ தொடங்கினான் அப்படின்னு கேட்பாங்க. புதிய கற்காலம். அப்போ 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னையிலேருந்து. சரியா? அடுத்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் தோன்றியது. நாகரிகம்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகி சிந்திச்சு வீடுகள்லாம் கட்டி விவசாயம் பண்ணி இந்த மாதிரி வாழ்றது. இது சிந்து சமவெளி நாகரிகம். உலகத்தில் பழமையான நாகரிகங்கள் மெசபடோமியா, எஜிப்து, சீன நாகரிகம், அப்புறம் நம்மளுது சிந்து சமவெளி நாகரிகம். அதாவது திராவிட நாகரிகம். ரைட். அது மூத்த நாகரிகம் என்ன கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் இவங்க எல்லாருமே 4 பேர் தான் மூத்த நாகரிகம். அப்புறம் அமெரிக்காவில் ஒரு நாகரிகம் இருக்கும், மாயன் நாகரிகம். அதை இவங்க காலத்தை சேர்ந்தது தான். இவங்க தனியாக போனதுனால மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க காலத்தை சேர்ந்தது தான் மாயன் நாகரிகம். இது அப்படியே ஆர்டராக கேட்பாங்க, பார்த்துக்கங்க. ஃபேக்டில் கேட்பாங்க. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். அறிவியல் நோக்கிலாம் என்ன அர்த்தம்? காரண காரியம்லாம் கேட்டு அறிவியல் பூர்வமாக என்ன பண்ணணும்? ப்ரூஃப் இருக்கணும், அதை எடுத்துக்கிறது. தொல்லியல், ஆர்கியாலஜி. அடுத்து மானுடவியல். மானுடவியல்னால் என்னது? இங்கிலீஷில் எப்படி வார்த்தை? ஆந்த்ரோபாலஜி. மானுடவியல்னால் என்னது? ஆந்த்ரோபாலஜி. ஆர்கியாலஜி தொல்லியல் துறை. இவங்க மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணலாம்? கற்றுக்கலாம், வரலாறை தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா குழந்தைங்களுக்காக சொல்கிறாங்க. இந்த என்னது காலக்கடிகாரத்தில் மாட்டிக்கிட்டு படத்தில் போவாங்கள்ல, அதை வச்சு அப்படியே கதை மாதிரி சொல்கிறாங்க. நெருப்பு மூட்டுறது மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது கருவிகள். அப்புறம் நெருப்பு, கற்கருவி இருக்குல்ல அது. அப்புறம் நெருப்பு 2 சிக்கிமுக்கிகளில் உரசி நெருப்பு தயாரிக்கிறான். ஏன் சார் நெருப்பு அப்படின்னாங்க, இவங்க சொல்கிறாங்க, இந்த
மரம் ஒன்றோட ஒன்று உரசி காட்டு தீ பிடிக்குதில்ல, அதில் மாட்டி அந்த விலங்குகள்லாம் இறந்துடுது. அந்த கறியை எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி பச்சையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், பச்சையாக வேட்டையாடி. அப்போ அதில் மாட்டி இறந்த கறி எடுத்து சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இருக்குது, அடடே அப்படின்ட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அப்புறம் குளிர் இருக்குல்ல, குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு, அப்புறம் விலங்குகள்கிட்டருந்து பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் நெருப்பு பயன்படுத்துகிறான் முதல்ல. அதே மாதிரி ஆடை நம்மளாம் இப்போ ஸ்டைலாக போட்டுட்ருக்கோம்ல, என்ன கருமனே தெரில, இங்கிலீஷ் சினிமாவில் பார்த்தோன்னா அதை வாங்கி மாட்டிக்கிறோம். ஆமாம், ஆடை எதுக்கு சார் அப்படின்னாக்கா, குளிர்லேருந்து கிளைமேட்லேருந்து தன்னை பாதுகாது, அதுதான் ஆடை. நம்ம உடம்புலேருந்து என்ன ஆகும், டெம்பரேச்சரு அட்மாஸ்பியருக்கு போகும். இப்போ இங்கே எவ்வளோ டெம்பரேச்சரு, தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்போம். வெப்பம் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும், அங்கே இருக்கவே இருக்காது. வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்லேருந்து வெப்பம் கம்மியாக இருக்கக்கூடிய பொருளுக்கு ட்ராவல் ஆகும், கண்டக்ஷன் அதுக்கு பேர். இப்போ நம்ம எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம், வெரி குட், அட்மாஸ்பியரில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அட்மாஸ்பியர்னா இந்த கேஸ் மெட்டீரியல் நம்மளை சுற்றியில் இருக்குது. நம்ம பாடியிலேருந்து என்ன டெம்பரேச்சரு அதுக்கு போயிட்டே இருக்கும். எப்போ சார் இப்போ என்னம்மா டெம்பரேச்சர் இப்போ மொபைலில் பாருங்கள், 33 டிகிரி செல்சியஸ். 27 தான் இருக்கா, இல்லையா 33 போட்டிருக்கா, 32 தான் கரெக்டு. அது காலையிலே இருக்குது, விடிய காலையிலே இருக்குது. லீஸ்ட் டெம்பரேச்சர் குறைந்தபட்சம் காலையில் 6 மணிக்கு சூரியன் வரதுக்கு முன்னாடி ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். அட் ப்ரெசண்ட் இது தான் 33 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம உடம்புல இருந்த சில்லுன்னு ஃபீல் ஆகுதா, அது அந்த டெம்பரேச்சர் இன்னும் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், அதிகமாக நம்ம உடம்புலேருந்து ஹீட்டு வெளியில் போகும். அப்போ வெளியில் போகாமல் தடுக்கணும். வெளியில் போனால் என்ன ஆகும், ரொம்ப மைனஸில் போயிடுச்சுன்னா ஜன்னி வந்து செத்து போயிடும். அப்போ வெளியில் போகாமல் தடுக்கணும், அதனால் நிறையா சாப்பிட்ணும். அதுக்காக தான் ஆடை எதை சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, இந்த விலங்குகளுடைய தோல் இருக்குல்ல, அதை அப்படியே காய வச்சு பயன்படுத்துகிறான் பதப்பத்து ஆடையாக. அப்புறம் மரத்தோட பட்டை இலத்தலை இதெல்லாம் ஆடையை உறுத்திருக்கான். ஆனால் அதை போத்திட்டு தூங்குறது இதுக்கெல்லாம் ஓகேவா, ரைட், அதான் சொல்கிறாங்க. இந்த இதுவா, இதுக்கு தான் மெயினாக புக் வேணும். பரிணாம வளர்ச்சி நிலைகள். அந்த பேஜ் அதில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க புக் வச்சுருக்கிறவங்க. கண்ணு வேறு தெரியலையே. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் தான் முதல்ல நடக்க தொடங்குறான். இவனுடைய காலம் 4லேருந்து 2 மில்லியன் ஆண்டுகள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றுறான். கிழக்கு ஆப்பிரிக்கா, சரியா, கிழக்கு ஆப்பிரிக்கா எதுனா இந்த ஏரியா அதான் முதல் மனிதன். இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படி. சார் இங்கே எப்படி சார் போயிருப்பான், இங்கே லேண்ட் அட்டாச் ஆகிருக்கும். அப்படி இங்கேருந்து போனால் என்ன, இந்த லேண்ட் வந்துடும், இந்த லேண்ட் வந்துடும், அப்படியே பரவுறான். அப்படியே இங்கே ஜாகிரஃபியில் பார்த்துருவோம். இது என்ன, இஸ்துமஸ்ஸு. இஸ்துமஸ்னால் என்ன, வெரி குட், அப்பா சந்தோஷம். இந்த இஸ்துமஸ் பேர் என்ன, ஆமாம், வெரி குட். இந்த இஸ்துமஸ்ஸு சூயஸ், வெரி குட். இப்போ இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே இருந்திருக்கான். முதல்ல எழுந்து கால்களில் நடக்க ஆரம்பிச்சது எது, ஆஸ்ட்ரலோபிதிகஸ். காலம் 4லேருந்து 2 மில்லியன். மில்லியன்னா எத்தனை வருஷம், 10 லட்சம். அப்போ 40 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வருஷத்துக்குள்ளே இவனுடைய காலடி தலைலாம் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் சொல்கிறாங்க. எங்கே இருந்திருக்கான், தொடக்கத்தில் கிழக்கு ஆப்பிரிக்கா. இப்போ பார்த்தோம்ல அது. அடுத்தது ஹோமியோ எப்பிலிஸ். ஆர்டராக கூட எழுத சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. 2.3லேருந்து 1.4 மில்லியன், சரியா. 23 லட்சத்துலேருந்து 14 லட்சம் ஆண்டுகளுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தொடக்க கால மனிதன். முன்னாடி பாருங்கள், குரங்கு மாதிரிலாம் ஷேப் இருந்திருக்கும் அதில் மூஞ்சலாம். இதுதான் ஓரளவுக்கு மனுஷன் மாதிரி வந்திருக்கிறான், ஹோமோ எப்பிலிஸ்.
சாரி ஹோமோ எபிலிஸ். இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். மரத்தில் விரல் வந்து பெருசாக இருந்திருக்குது. இப்போ கால்லையும், இப்போ குரங்கெல்லாம் பாருங்கள், கால்லையும் பிடிக்கும் கையிலையும் பிடிக்கும். ஆமாம், அதுக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சு. அடுத்தது முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான். மேலே உள்ளது பாருங்கள், ஆஸ்ட்ரலோபிதிகஸில் தாடை குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்குது, முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எலும்பு வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கருவிகளை உருவாக்குறான். அவன் தான் முதல்ல கருவி உருவாக்கினா இவன் தான். ஹோமோ ஹேப்பிலிஸ், நம்ம முன்னோர்கள். பரிணாம வளர்ச்சி பார்த்தோம்ல பயாலஜியில், அது அப்படி எவல்யூஷன். அடுத்தது இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? எலும்புக்கூடு, இவனோட எலும்புக்கூடை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அங்கங்கே காலடி தடம். அது ஹோமோ எரெக்டஸ், அதுக்கப்புறம் வந்தவன். 1.8 மில்லியன் சுமார். அதுக்கப்புறம் அவன் 2.3லேருந்து 1.4, 1.8 மில்லியன். அது என்னம்மா போட்டிருக்கு? லென்ஸ் வச்சுக்கணும் போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு உங்களுக்கு? கண்ணு தெரியுதா? எனக்கு தெரியல. இல்லை புக்கில் புரியல. அவ்வளோதானா? அது என்ன ஜாவா மனிதனா? ஜாவா சுமத்ரா இந்தோனேசியா தீவை சொல்கிறான்னு எதை சொல்கிறான்னு தெரில. சரி ரைட். காலம் ஓகே. நேராக நிமிர்ந்து நடந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். இங்கே தான் நெருப்பு கண்டுபிடிக்கிறான். முதல்ல நெருப்பினுடைய பயனை அறிஞ்சிருக்கான். யார்? ஹோமோ எரெக்டஸ். முழு மனிதன் இல்லை, என்ன இருக்கு? மூளை நம்ம மூளையோட கம்மியாக இருந்திருக்கு, சின்னதாக இருந்திருக்கு. அடுத்து நியாண்டர்தால். எவ்வளோம்மா? 30,000மா? ஆண்டு என்னது? 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகள் ஆடுறா. அப்படியே பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்திருக்கான். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான். போன ஹோமோ எரெக்டஸே கருவி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம தானே? சாரி, ஹோமோ எபிலிஸ் அவன் தான் கருவி தயாரிக்கிறான். அடுத்து கண்டுபிடிச்சது என்னது? நெருப்போட பயனை அறிஞ்சிருந்தான். கண்டுபிடிக்கல, பயனை அறிஞ்சிருந்தான். அடுத்தது நியாண்டர்தால். இவன் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான். வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான். நம்மளோட கம்பேர் பண்ணும் பொழுது வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான் நல்லா. இறந்தவர்களை புதைத்தனருக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, மற்றெல்லாம் விட்டுருங்க. இறந்தவர்களை புதைத்தனர் யார் காலத்தில்? நியாண்டர்தால்லாம் முதல்ல இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க. ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டுள்ளன. இதோட நியாண்டர்தால் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் எங்கே இருக்குது? ஜெர்மனி எங்கே இருக்குது? எந்த கண்டம்? அப்பா, ஐரோப்பா கண்டம். எங்கேப்பா இருக்க? ஐரோப்பா. இங்கே வரும் ஜெர்மனி. ஃப்ரான்ஸ் இங்கே வரும், ஜெர்மனி இந்த இடத்துல. பிளாக் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும், ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். நமக்கு இருக்கா? அடுத்தது முழுமையான மனிதர்கள் அல்ல. அவங்களும் நியாண்டர்தாலும் முழுமையான மனிதர்கள் அல்ல. ஹோமோசேப்பியன்ஸ் இவங்க தான் முழுமையான மனிதர்கள். சுயமாக சிந்திக்கும் மனிதம். 3 லட்சம் வருஷம் அதே காலகட்டம் தான். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். ஹண்டர் ஃபுட் கேதரர்ஸ் இங்கிலீஷில். கரடு மூடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடிபெயர்ந்தான். எல்லாரும் இவன் தான், எல்லா இடத்துக்கும். சுயமாக சிந்திக்கும் மனிதன் இவன் தான் மனிதன். நம்ம இந்த இனம் தான். இவன் போய் எல்லா இடத்துலையும் பரவுவான். அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு சரியா, என்வரான்மெண்ட், அதை வச்சு அவனோட ஸ்கின்னு, முடி, கண், ஹைட்டு இதெல்லாம் மாறுது. அதுக்கு பேர் தானே இது அடாப்டேஷனா. அதனால நடக்குது. அதுக்கு பேர் என்னது? ரேஸ். நிறைய ரேஸ். மனிதன் என்ன இருக்கு இல்லையா, நிறைய ரேஸ் இருக்குது.
பார்த்தோமா இல்லையா? இனம், தமிழில் இனம். கலரு, முடி, ஹைட்டு, கண்ணோட ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் தீர்மானிக்கிறது யார்? கிளைமேட்டு தான். அதை வச்சு மனித இனத்தை பிரிக்கிறாங்க. எத்தனை அப்படின்னு ஜாகிரபியில் பார்த்துருப்போம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருளையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் என்ன அர்த்தம்? ஆர்கியாலஜி. தொல்லியல் ஆய்விற்கு முக்கியமான ஆதாரம் அகழ்வாராய்ச்சி, எக்ஸ்கவேஷன் அப்படிம்பாங்க. அகழ்வாராய்ச்சி நான் இங்கிலீஷில். ஆர்கியாலஜி, எக்ஸ்கவேஷன், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். அந்த தோண்டி எடுக்கிறாங்கல்ல, தோண்டி எடுக்கப்படுறது அகழ்வாராய்ச்சி, அதுக்கு பேர் எக்ஸ்கவேஷன் இங்கிலீஷில். இப்போ இன்றைக்கி கூட எத்தனாவது தொடங்குறாங்க கீழடியில்? எத்தனாவது கட்டம்? நேற்றே நியூஸில் சொல்லிட்டான். நான் நியூஸே பார்க்கல, எனக்கு தெரியுது. எனக்கு கனவுல எதுவும் வந்துச்சா? 10வது இன்னைக்கே நாளைக்கே தொடங்கி வைக்கிறாரு, போய் பாருங்கள். அகழ்வாராய்ச்சி ரொம்ப முக்கியமானது திராவிடர்களுக்கு. ரைட், இங்கே பாருங்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா, அங்கேருந்து என்ன ஆகுது? என்னும் இடத்தில் கிடைத்த சில மனித காலடி தடங்கள் உலகின் பார்வை கொண்டு வந்தார்கள். கல் படுக்கைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள், கல் படுக்கைகள் அதில் பதிஞ்சிருக்கு. கல் மேலே மண் புதஞ்சிருக்கும், அதில் நடந்து போயிருக்கான், காலடி தடம் இருக்குது, எடுத்திருக்காங்க. அதுவரை மண்ணில் போயிருந்து கிடந்தன அவை. கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு, கார்பன் டேட்டிங் பார்த்தோம்ல, அதான் இங்கிலீஷில் கார்பன் டேட்டிங், தமிழில் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு. அதன் மூலம் மானுடவாயல்கள், மானுடவாயல்னா என்ன இங்கிலீஷில்? ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அந்த காலடி தடங்களை 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு கண்டறிந்திருக்காங்க. கேட்பாங்க, இவங்க தான் ஹோமோசேப்பியன்ஸ். கிழக்கு தான்சானியாவில் கிடைத்த மனிதனுடைய காலடி தடம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. முன்னாடி பார்த்தோமா எதில்? தான்சானியாவில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரலோபிதிகஸ் 4லேருந்து 2 மில்லியன் காலடி தடம். இது போக போக என்னவா மாறிச்சு? ஹோமோசேப்பியன்ஸாக மாறிச்சு. ஹோமோசேப்பியன்ஸ்னால் உலகம் ஃபுல்லாக பரவறான். இவன் தான் தானாக சிந்திக்கக்கூடிய மனிதன் பரிணாம வளர்ச்சியில். குகைகள் வாழ கற்றுக்கொண்ட குரோ மேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்காங்க. அப்போ பிரான்ஸில், ஐரோப்பாவில் இருந்தவங்க யார்? குரோ மேக்னான்ஸ். எந்த பகுதியில் இருந்தாங்க? பிரேசிலில் உள்ள லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல. சரி, பிரான்ஸில் இருக்கக்கூடிய, சரி பிரான்ஸ், ஆமாம் பிரான்ஸ், ஐரோப்பா, லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல. இவன் தான் முதல்ல குகையில் வாழ்ந்திருக்கான ஃபஸ்ட் எவிடன்ஸ். இது தான் கேட்கலாம். குரோ மேக்னான்ஸ் எந்த நாட்டில், எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. எங்கே? பிரான்ஸில் லாஸ்காஸ். சரியா? ரைட். அதேமாரி குகைகளில் வாழ பழகின முதல் மனிதன் யார்? மனித இனம் யார்? குரோ மேக்னான்ஸ். இதெல்லாம் கேள்வி இப்படி கேட்பாங்க. மானுடவியல் இது முன்னாடி பேசியாச்சு. ஆந்த்ரோபோஸ்னால் மனிதன் அப்படின்ற கிரேக்க வார்த்தையாமா. மனிதன் என்றதை குறிக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை. லோகோஸ்னால் என்ன அர்த்தம்? எண்ணங்கள், காரணம், அந்த மாதிரி படிப்பு. சரி, ஆந்த்ரோபாலஜினா என்னன்னு சொல்கிறாங்க? மனித குலத்தின் வளர்ச்சி, நடத்தை, அப்புறம் மனிதனின் கலாச்சார சமூக நிலவுகள் பற்றி முழு விளக்கத்தையும் அடைவதற்கு, இப்படி ஏன் இந்த கலாச்சாரத்தில் இருக்கான், இவன் எந்த ஏரியாவில் இந்த கலாச்சாரம் இருக்குது, எப்படி படிப்படியாக மாறி வந்திருப்பான், அதெல்லாம் ஆய்வு பண்ணி சொல்கிறது. அதனால தான் பார்த்துருப்போம் ஆர்கியாலஜி, அப்புறம் ஆந்த்ரோபாலஜி மானுடவியல். சரியா? தொல்லியல் துறை மானு, இவங்க ரெண்டை வச்சு தான் என்ன எதை ஃப்ரேம் பண்ண முடியும்? ஹிஸ்ட்ரியை ஃப்ரேம் பண்ண முடியும். இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இதிகாசம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி தான் வாழ்ந்தான் அப்படின்லாம் அந்த அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அப்போயே நாங்கள் என்ன பண்ணோம்? அறுவை சிகிச்சைலாம் அங்கே வேதத்திலே பண்ணிட்டோம், மகாபாரதத்திலே இருக்குது. சும்மா எழுதிட்டு போயிட்டானுங்க. அப்போயே ராக்கெட்லாம் விட்டோம். பாருங்கள், ராமர் போய் என்ன பண்ணார்? சீதையை போய் தூக்கிட்டு வந்தாங்களா? விமானத்தில் போனாங்க அப்படின்னு இல்லாத கதையெல்லாம் விடுவானுங்க. அதை அங்கே கேட்குறான், ஏண்டா இந்த பாலத்தை கட்டுது ராமர் கட்டு போன பாலம், சீதையை தூக்கிட்டு வந்தார்.
சீதையை தூக்குறதுக்கு என்ன பண்ணுறாரு? அப்போ இவன் யார்? அவன் மனுஷன் தானே, யார்? ராவணன். அவர் எப்படி வந்து தூக்கிட்டு போனார்? அவன் மனுஷன் எப்படி வந்து தூக்கிட்டு போனான்? கடவுள் யார்? ராமன். இவன் ஏன் பாலம் கட்டினான்? கடவுள் பறந்து போகலாம் தானே? நல்ல கேள்வி தானே. அங்கே ஏதாவது இருந்தால் ஒரு சும்மா ஒரு எவிடன்ஸ் இங்கே ராமர் வாழ்ந்தார் அப்படின்ட்டு கதையை விட்டுறது. அங்கே பிறந்தாலும் நேபாளில் பிறந்த ராமன் இங்கே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நடந்து வர்றதுக்கு? அப்போது புரியுதா? அப்புறம் இங்கே வந்து இங்கே காட்டில் ஏன் அங்கே காடே இல்லையா? இமயமலையில காடை இங்கே இருக்குது. அதுவும் அங்கே காடே கிடையாது அந்த ஏரியாவில். ராமேஸ்வரத்தில் என்னது முள்ளுக்காடு தான் இருந்திருக்கும். அங்கங்கே போய் மானு வேட்டையாடுற அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டாராம்மா. ஜாகிரஃபி தெரியல. கேனை நடந்தால் எருவு மாடு வெள்ளை வெள்ளையேன்னு இருந்துச்சாமா. அதோட கலரே மாற்றிவிட்டானுங்க, இயற்கை கலரை. அதுக்கு அழகு அதுதான். ஆமாம், சரி. ஏதோ விட்றானுங்க உடான்ஸ். ஓகேவா? இதான் தாண்டி வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? எவிடன்ஸோடு எடுத்து பண்ணணும். அதான் வந்துட்டு அதாவது வரலாறு. சும்மா அவன் சொல்கிறதெல்லாம் வரலாறுலாம் கிடையாது. இப்போ கபடி கிட்டானோன்னு என்ன ஆயிடுச்சு? உடனே கபடி அந்த பஞ்சமாட்டவரெலாம் அந்த காலத்துலேயே மகாபாரத்தில் விளாண்டான்னு சேர்த்திக்கிட்டானுங்க. அடுத்து கிரிக்கெட் விளாண்டான்ருவான். அடுத்து புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் அது அப்போயே வந்துருச்சுங்க எங்கள் மகாபாரதத்தில் அப்படின்பா. இந்த பாருங்க எப்படி பரவனா, சரியா? 2 லட்சம் வருஷம் இருக்கு இல்லையா? அப்போ ஹோமோசேப்பியன்ஸ் அப்படியே எல்லா பக்கமும் பரவுறோம். இது ஐரோப்பா, இங்கே இந்த பூர்வ குடிமக்கள் தான் திராவிடர்கள், சரியா? அப்புறம் அங்கே கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? அவனுடைய கலர் இதெல்லாம் மாறிடுச்சு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து உலகின் பிற பகுதியில் நோக்கி ஹோமோசேப்பியன்ஸ் இடப்பெயர்ச்சி. பரிணாம வளர்ச்சி. தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான்? தற்கால மனிதன் நிமிர்ந்த நிலை மற்றும் 2 கால்களை பயன்படுத்தி நடப்பது. குரங்கு எப்படி போகும்? 4 காலில் நடக்கும். நம்ம கை எங்கேருந்து வந்துச்சு? முன்னங்கால் தான். முன்னங்கால் தான் கை. ஆமாம். பொருட்களை இறுகப்பற்றுவதுக்கு வசையாக கட்ட விரல்களில் ஏற்பட்ட மாற்றங்கள். கட்ட விரல் பொருளை பிடிக்கிறதுக்காக மாறிடுச்சு, கருவி பிடிக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் அடுத்தது மூளையோட வளர்ச்சி. பார்த்தோம் இல்லையா? மூளை குன்றி இருக்கும் ஒருத்தனுக்கு, அதுக்கப்புறம் தான் மூளை வளர்ச்சி அடையுது. சிந்தனை திறன் பல மடங்கு மாறுது. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதியில் குடியேறினார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களின் வாழ்க்கை முறை மாறுபட்டது. வாழும் இடத்தின் வானிலை காலநிலை எல்லாம் ஒன்று தான். கிளைமேட்டு பார்த்துருப்போம். ஜாகிரஃபியை கம்பேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். எல்லா சப்ஜெக்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதுமாதிரி ஜாகிரஃபி தான் நம்மளது. எல்லா சப்ஜெக்டும் உள்ளடக்கினது ஜாகிரஃபி. அப்போ நம்மளோட ஸ்கின்னு, ஹைட்டு, முடி எல்லாம் தீர்மானிக்கிறது யார்? இவங்க தான். மற்றும் இயல்பு ஆகியவை அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோலின் நிறமும் வேறுபட்டது. உடல் அமைப்பு ஹைட்டா குட்டையா, முடி, கண் எப்படி இருக்கணும், எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின. அப்போ முதல் இனம் என்னவாக இருந்திருக்கும்? ஹோமோசேப்பியன்ஸ். அவங்களுடைய கலர் எப்படி இருந்திருக்கும்? கருப்பு. அதுதான் இயற்கை. அங்கே போய் அங்கே வெயில் அடிக்காதனால என்ன ஆயிடுச்சு? ஸ்கின்னில் மெலனைன் கம்மியாயிடுச்சு. அதனால் வெள்ளையாக மாற்றான். அது லைட் கலர், இது டார்க் கலர், சரியா? ரைட். ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கியது. மக்கள் தொகை அதிகரித்தது அந்தந்த ஏரியாவில். அப்போ மாறிட்டான். சீனாவா மஞ்சள், அங்கே உள்ள தண்ணி கிண்ணி கிளைமேட் எல்லாம். ஐரோப்பாவா வெள்ளையா ஹைட்டாக அந்த மாதிரி. நம்மளுது என்னது? திராவிட கலர் தான், ஹோமோசேப்பியன்ஸ் தான். ஒரிஜினலான இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட கலர் எது? கருப்பு தான். அப்புறம் இவனுங்கெல்லாம் வந்து குடிபெயர்றானுங்களா, அதான் கலந்து அதனால தான் எல்லாம். ஆமாம், ஸ்பெக்ட்ரம் என்னென்னு தெரியும்ல? எல்லாம் நிறைய இது பேண்டு, எல்லா கலரும் சேர்ந்தது. அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி மாறிட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி இப்போ ஹோமோசேப்பியன்ஸ் போய் பரவுறாங்கல்ல. இன்னும் வந்துட்டு அங்கே இருக்கிற ஹோமோசேப்பியன்ஸ் தான் எங்கே? ஆப்பிரிக்காவில். மற்ற இடத்துக்கு போய்
அந்த இனம் மாறுபடுதில்ல, அவங்க என்னென்ன ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அதேமாதிரி ஹோமோ எப்பிலிஸ் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்கேன். மேலே பார்த்தோம்ல ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில். அப்படியே அதாவது பரிணாம வளர்ச்சி அடையிறது வரதுக்கு முன்னாடி நியாண்டர்தால் யுரேசியா, யூரோப்பும் ஏசியாவும் சேர்ந்தது தான் இது யுரேசியா. இந்த பாருங்க இதுதான் யுரேசியா, இது யூரோப்பு ஏசியா ரெண்டு சேர்ந்தது தான் யுரேசியா. ஒரே கண்டம் தான். இவனுக்கு நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக அவனுக்கு நாங்கள் தனி கண்டன்ட்டானுங்க. பெரிய நிலப்பரப்பு தானே கண்டம். ஆமாம், இது ரெண்டு சேர்ந்தது யுரேசியா. குரோம் மேக்னன்ஸ் ஃப்ரான்ஸு, பீகிங் மனிதன் சீனா, ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹெடல்பர்க் மனிதன் லண்டனில். ஏன் சார் லண்டனை மட்டும் தனியாக சொல்கிறாங்க? எல்லாம் காரணம் இருக்கும். லண்டன் பாருங்க இது தீவு, இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டானுங்க. அப்போ அவனுடைய ஜீன் வேறு மாதிரி மாறிடுது. ஓகேவா? கேட்பாங்க எந்த இடம், யார் யார் எந்த இடத்துல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஹோமோசேப்பியன்ஸில் இருந்தால் மற்றதெல்லாம் என்ன ஆகுது உருவாயிருக்கும். அதை ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். திராவிடியன், ஆப்பிரிக்கன், அந்த மாதிரி ஒரு 5-6 ரேஸ் பார்த்துருப்போம். இன்னும் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு அவனோட முக்கியமான தொழில் என்னது? வேட்டையாடுறது, உணவு சேகரித்தல். எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தான்? குழுக்களாக மரம் குகை மலையடி வாரத்தில் வாழ்ந்தான். ஒரு குழுவில் 30-40 பேர் இருப்பாங்க. இதுதான் ஒரு ஊர், நாடுன்னே வச்சுக்கோங்க. தான் நாடு ஆரம்பத்தில். இப்போ எப்படி குரங்கு கூட்டம் அங்கங்கே இருக்குது, அது மாதிரி மனித கூட்டம். பக்கத்து கூட்டம் இன்னொரு கூட்டம் சேர்ந்தா என்ன ஆகும்? அடிச்சுக்குவானுங்க. எதுக்கு? நிலத்தை ஏனாலும் என் பக்கம் வராத, நாய் விரட்டுதில்ல, அதே மாதிரி நம்மளும் விரட்டுவோம். பரிணாம வளர்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கீழே நம்மலாம் கொஞ்சம் மாறிக்கிட்டோம். மற்றபடி நம்மளோட தன்மை, இயற்கை தன்மை எப்படி இது? என் இடத்த நான் பாதுகாக்கணும். பட் பண்பற்ற மனிதனாக மாறுறது தான் என்னது? விலங்காக இருக்கும் பொழுது அது மாதிரி இருக்கணும். பண்படுதல்னா என்னது? இதுதான். ஓ, சேர்ந்து வாழ்வோம், அவனும் உயிர்னோம், நம்மளும் ஒரு உயிர்னோம், சேர்ந்து வாழ்வோம். அதான் பண்பட்ட மனிதன். சரியா? பழமையான உலகத்தில் பழமையான நூலில் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லியிருக்கானா பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு பண்பட்டு இருந்திருப்பானு. இன்றைக்கி அண்ணன் தம்பியை சொத்துக்காக அடித்து கொண்டு போடுறானுங்க. ஆமாம் தானே? இன்னும் நிறையா கொடுமையெல்லாம் நடக்குது. அதுவும் இந்த சீரியலை பார்த்தா தெரியும். அக்கா தங்கச்சிக்கு பண்ணுற சேட்டையெல்லாம். அண்ணன் தம்பி அடித்தது போய் என்ன ஆகுது? இப்போ அக்கா தங்கச்சிக்கு மாற்றி மாற்றி கொலை பண்ணுதுங்க, புருஷனை வெட்டி போடுறாங்க, விமர்சனை கல்லை தூக்கி போட்டு கொண்டுறாங்க, எல்லாம் நடக்குது. சரி, பூர்த்தி செய்ய வேட்டையாடுறாங்க. ஃபஸ்ட்டு பன்றி, மான், என்னென்னலாம் கிடைக்கிதோ வேட்டையாட வேண்டியதான். காட்டு எருமை, யானை, கரடி, அங்கே என்ன அந்த ஏரியாவில் என்ன இருக்குதோ வேட்டையாடி சாப்பிட்றது, அவ்வளோதான். அதேமாதிரி புலி வேட்டையாடி போட்டுரும், அதை போய் விரட்டி விட்டு இவன் சாப்பிட்ருவான். அது பிடிக்கும். டிஸ்கவரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நேஷ்னல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி பார்த்துருக்கீங்களா? சிங்கம் வேட்டையாடுவாங்க ஆப்பிரிக்காவில். அதை அவன் போய் துரத்துவான், அவனை பார்த்தோன்னு ஓடிடுறது, தூக்கிட்டு வந்துடுவான். மீன் பிடிக்க கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் உணவு சேகரித்தல், காட்டில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் சேகரிக்கிறது. தேன் எடுக்கிறது, பழம் பறிக்கிறது, கிழங்குகள். ஆமாம், கிழங்கு தோன்றதுன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணும்? அகழ்ந்தெடுப்பு, அப்படி தான் சொல்லணும். காடுகள்லேருந்து தானியெல்லாம் சேகரித்தாங்க. இவன் விவசாயம் செய்யலை, அது விளைஞ்சி கிடக்கும் அங்கங்கே நெல், அதெல்லாம் உருவிட்டு வந்து அரைச்சி கிரிச்சி சாப்பிட்றது. அப்புறம் இது மூங்கில் மரம் இருக்குல்ல, அதோட அரிசி, இந்த மாதிரியெல்லாம். ஹலோ, அடுத்தது அடுத்து பாருங்க. ஓரிடத்தில் உணவுப் பொருள் கிடைக்கலாம், என்ன பண்ணுவான்? அடுத்த இடத்துக்கு போயிடுவான். அது ஆடு மாடு மேய்க்கிறது தான், அதே கதை தான். அதுக்காக தான் பழங்கள்லாம் கிடைக்கிதா, சாப்பிட்டுட்டு அங்கே போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். புலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு என்ன பண்ணுறான்? பதப்படுத்தப்பட்ட விலங்குகளோட தோல், அதான் முதல் உடை, மரப்பட்டை, இலை, இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கருவிகள், ஆயுதங்கள், இயற்கையில் கிடைச்ச கல் எடுத்து ஃபஸ்ட்டு பயன்படுத்துவான். அப்புறம் அதை செதுக்கி கை கடக்கமாக மாற்றுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அதை அப்படியே பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பாலிஷ் போடுவான், டைம் கிடைக்குது. அப்புறம் உலோகம் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி
பழைய காலத்திலே சொல்கிறேன், பழைய கற்காலத்தில் விலங்குகளோட ஸ்ட்ராங்கான எலும்பு இருக்குல்ல, அதையும் ஆயுதமாக பயன்படுத்துவோம். அந்த எலும்பில் ஓட்டை போட்டு கல்லை சின்னதாக்கி அதில் சொருகி விட்டுருவான். சுத்தியல், கோடாலி அந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்கான். இதெல்லாம் நடந்திருக்கும். கூட்டமாக வேட்டையாடி இருக்காங்க. வேட்டையாடுறது பாருங்கள் எத்தனை வகை இருக்குதுன்னு காட்டுறான். நேற்று அப்படி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் சின்ன வயசில் அந்த பக்கம்லாம் அணில்லாம் இருக்கும், அதெல்லாம் வேட்டையாடி சுட்டு தின்றுவோம் அப்படின்னு. இப்போ நினச்சா பாவமாக இருக்குது அப்படின்னா. ஐயோ நம்ம வேலையாதாயா அப்படின்னேன். நம்ம இயற்கை நம்ம கொடுத்துருக்குற வேலை என்னது? விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு அதிகமாக போகாமல் பாதுகாத்துக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? 50 கோடி பேர் பூமியில் இருக்கிற இடத்துல 800 கோடி பேர் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்காது? விலங்கு இருக்காது. அதனால தான் பாதுகாக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதனால தான் இவனுங்களாம் செயற்கையாக விலங்கு உருவாக்குறானுங்க. என்னது ஹைபிரிடு அது இதுன்னு போட்டு என்ன விலங்கு செயற்கையா? கோழி பிராய்லர் வந்துச்சா, முட்டைக்கோழி வந்துச்சா, இதெல்லாம் செயற்கையாக உருவாக்குனது. அப்போ இயற்கைக்கு போக இவனுங்க கார்பரேட் சம்பாதிக்கிறதுக்காக அவன் ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமாக ஆடம்பரமாக இந்த இயற்கை அழிக்கிறதுக்காக நம்மளாம் அவனுக்கு பலிக்கடா. அவன் பொருளை வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். ரைட். குழுவாக சென்று வேட்டையாடுறாங்க. அப்புறம் குழி தோண்டி இங்கே பாரு யானைக்கறிலாம் சாப்பிட்ருக்கானுங்க. ஆனால் ஊன்றீங்க. நம்ம வேலை தான், இயற்கை நமக்கு அதுதான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். தெரியல, சாப்பிட்டு பார்த்ததில்ல. கல்லெல்லாம் என்ன பண்ணுறான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கல் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அப்படியே கரடு மூடாக பயன்படுத்துகிறவன் செதுக்கி சின்னதாக பிளேடு மாதிரி அந்த மாதிரிலாம் மாற்றுறான். சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்தி என்ன பண்ணுறான்? நெருப்பு தயாரிக்கிறான். மர கைப்பிடி அட்டாச் பண்ணுறான். அதை வச்சு என்ன பண்ண? கல் கோடாரி, கல்லுலேயே கோடாரிலாம் சேர்த்துக்கிறான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடைக்கற்காலத்தில் நடக்கும். அப்படியே கரடு மூடாக பயன்படுத்தினா பழைய கற்காலம். கொஞ்சம் டெவலப் ஆகி கை கடக்கமாக இந்த மாதிரிலாம் மாற்றுவான். இடைக்கற்காலத்தை பற்றி 6th 10th இல்லை, பட் +1 +2 இருக்கும். அப்படியே படிச்சுக்கோங்க. இதே விஷயம் அதையும் சேர்த்து இங்கே சொல்லிட்டு வரேன். ஃபேக்ட் மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. சார் கிளாஸில் இருக்கேன், சரியா? எங்கே பார்த்தோம்? கோடாரி இதெல்லாம் உருவாக்குறான். அப்புறம் புதிய கற்காலத்தில் நல்லா செட்டில் லைஃப். இடைக்கற்காலத்தில் எப்படி பார்த்துருப்பான்? கொஞ்சம் இடப்பெயர்வு வேளாண்மை செஞ்சுருப்பான். கொஞ்சம் டைம் கிடைக்கிது, செதுக்கி இதெல்லாம் பண்ணுறான். புதிய கற்காலத்தில் செட்டில்டு, பக்கா ஒரு இடத்துல ஆற்றங்கரை ஓரமாக தண்ணி பாய்ச்சி விவசாயம் செய்கிற அளவுக்கு வந்துடுறான். அப்போது நிறைய நேரம் கிடைக்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. குரங்கு பார்த்துருக்கீங்களா? சும்மா இருக்க தூங்குற நேரத்தை தவிர என்ன பண்ணுது? ஏதாவது அதை இது உருட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு குழந்தை பண்ணதில் அதே மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் மனுஷனும். சும்மாவே இருக்க மாட்டோம். இப்போ தான் எடுத்து விட்டுறாங்க இந்த டிவி மொபைல். வந்து தூங்கி எந்திரிச்சோன்னா எதாவது கையில் எடுத்து பிடிச்சிக்கிறான் மொபைல். குழந்தையும் அவங்கள பார்த்து கற்றுக்கும். அவ்வளோதான். அடுத்த ஜென்ரேஷனில் என்ன ஆக போதோ தெரில. அப்போது டைம் ஃப்ரீயாக கிடைக்கிது, அது மேலே பாலிஷ் போடுறான். அதெல்லாம் எங்கே? புதிய கற்காலத்தில். உட்கார சொல்லுங்கள். இதெல்லாம் அப்புறம் நெருப்போட பயன்பாட்டை தெரிஞ்சுக்கிறாங்க. நெருப்பு மின்னலை கண்டால் பயப்படுவானுங்க, கையெடுத்து கும்பிட்றானுங்க. ஐயோ என்னை மட்டும் விட்டுரு. அங்கே தான் வழிபாடுங்கிறது அங்கே தான் வருது. உலகம் ஃபுல்லாக பாருங்கள், எல்லோரும் சாமி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் இருக்க மாட்டான் பூமியில். ஏன்னா அவன் சாதாரண சிந்தனை வருது. எங்கே சார் கடவுள் பேய் அப்படின்னு 2 வருதுண்ணா. இப்போ ஒன்று நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. நல்லதாக இருந்தால் கடவுள் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு மேலே என்னால் கண்டுபிடிக்க முடியல. கடவுள் ஒருத்தருங்க, அவன் கொடுக்குறா போயா, சரியா? அப்படி ஆரம்பிக்கிறோம். கெட்டதாக இருக்குது, தீங்கு விளைஞ்சிருச்சு. ஐயோ நமக்கு என்னது? கடவுளுக்கு ஆப்போசிட்டு. ஹீரோ இருந்தால் என்ன பண்ணணும்? வில்ல இருக்கணும்ல. பேய், பிசாசு, சைத்தான் அப்படின்னு பேர். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேருன்னு வச்சுக்கோங்க. இதை பிடிச்சிக்கிட்டான் மந்திரத்தை அதையும் சொல்லி உன்னை பேய்கிட்டேருந்து நான் காப்பாற்றுறேன். கடவுள் பாரு என் தூதர், அவரோட தூதர் நான். அவர் பாரு அவரோட ஏஜென்ட்டு நெருப்பு. அதில் போட்டோன்னா எல்லாம் அவருக்கு கிடச்சிடும். ஸோ உனக்கு தேவையானலாம் கொடுத்துருவார். அப்புறம் ஏன் நீ பிச்சை எடுக்கிற? உனக்கு தேவையான அங்கே கொடுத்து நீயே வாங்கிட்டு நீயே சந்தோஷமாக இருக்கலாம்ல. கொடுப்பார்ல. அப்புறம் யாகத்தில் தூக்கி போட்டு பொண்ணு பொருள்லாம் கொடுத்து வாங்கி நீ சாப்பிட்டுட்டு பயங்கர ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு போய் எனக்கே நீ வாங்கி கொடுக்குற கேட்கலாம்ல. அது பண்ணிவிட்டு நீ கொடுத்த பொருளாக என்ன பண்ணுவார்? கால்வாசி அதில் போட்டு 3/4 வாசி அவர் தூக்கிட்டு போயிடுவார். அப்புறம் 5000 10,000 வாங்கிக்குவார்.
சிந்தனை செய் மனமே. எங்கேயோ போயிட்டோம் நம்ம. கேட்டா போன பிறவியில் செஞ்ச அதுக்கு ஒரு சாக்கு. என்னது அதுக்கு பேர்? எல்லாம் விதிங்க, கர்மா, விதி. என்னத்த கர்மா விதி எப்படிம்மா? விதிடா என்னன்னா போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம். எங்கே என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டான். போன ஜென்மத்தில் செஞ்ச அதையும் கேளுங்களேன். இன்னும் இப்போ ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம் 1600 வரைக்கும் பூமியில் மக்கள் தான் 50 கோடி பேர். 1600 வரைக்கும் கிபி. சரியா? போன பிறவியில் செத்தவன் தான் அடுத்த பிறவியில் பிறக்கிறான். அப்போ இப்போ வரைக்கும் எவ்வளோ மக்கள் தான் இருக்கணும்? 50 கோடி தான் இருக்கணும். எறும்பெல்லாம் அதே அளவில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ எறும்போட அளவெல்லாம் குறைஞ்சிருச்சா? மனுஷனா மரணம் அப்போ எறும்புலாம் கம்மியாயிடுச்சா என்ன? நைட்டு தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வரலாறு படிச்சுட்டு. சொல்லுவீங்கன்னு தெரியும். எறும்புலாம் குறைஞ்சிருச்சா என்ன? சிட்டுக்குருவிலாம் குறைஞ்சிருச்சான்றீங்களா? அவ்வளோ அழிஞ்சு போச்சு. 750 கோடி ஸ்பீசிஸ் அழிஞ்சு போச்சு. சிந்திச்சு பாருங்களேன். அறிவில்லாம் இல்லையா? சரி ரைட் பார்ப்போம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இங்கே தான் வழிபடுறது, அதெல்லாம் எடுத்து கும்பிட்றான். ஐயா என்னை விட்டுரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் என்ன பண்ணுறான்? வழிபடுறான், கையெடுத்து கும்பிட்றான். மின்னல் தோன்றிய இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? சிக்கி காட்டு விலங்குகள் இறந்துருக்கலாம், அதோட இறைச்சியை வெந்த இறைச்சியை சாப்பிட்றான், டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நெருப்பு கண்டுபிடிக்கிற மெத்தேடு சிக்கி முக்கி கல்லை வச்சு தயாரிக்கிறான். அப்புறம் என்ன? அது உராய்வுனால நெருப்பு உண்டாகுதுன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மெத்தட்லாம் கண்டுபிடிக்கணும். பேர் கிரில்ஸ் பண்ணுவான் பாருங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெத்தேடு. அதேமாதிரி தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் இன்னும் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் நெருப்பு இந்த மாதிரி பற்ற வைக்கிறாங்களாம். பழங்குடியின மக்கள், பூர்வகுடி மக்கள், அவங்க இந்த மண்ணோட அவங்க தான் பூர்வகுடி. கறி, வெந்த கறி மென்மையாக சுவையாக இருக்குது, அங்கேருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போயே ஆரம்பிச்சிருச்சு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் என்னன்னாச்சு? வெந்த கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நெருப்பு பற்றி நிறையா சிந்திக்கிறான். அங்கே பாருங்கள், நெருப்போட இது காட்டு விலங்குகள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு, சமையல் செய்ய, இரவில் ஒளி உருவாக்குறதுக்கு இதெல்லாம் நெருப்பு பயன்படுது. ஸோ நெருப்பு இன்றியமையாத. ஃபஸ்ட்டு கருவி, அப்புறம் நெருப்பு. இதுதான் ஆர்டரு. அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம். சக்கரம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? மேலேருந்து கல் உருண்டு வந்துருக்குள்ளே அதை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பான். இவங்க ஒன்று கதையை சொல்கிறாங்க. ஓகே இருக்கட்டும். ஏன் சார் சக்கரம் கண்டுபிடிச்சான் அப்படின்னாங்க, டிரான்ஸ்போர்ட் இப்போ ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபஸ்ட்டு அவன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணல. உராய் விசையை குறைச்சி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை ஈஸியாக எடுத்து போகிறதுக்கு உதவுறது தான் இது சக்கரம். ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், இல்லைனா அங்கே பார்ப்போம், அதை லிங்க் பண்ணிக்கோங்க. சரி, அவன் முதல்ல சக்கரை இது கண்டுபிடிச்சானா? பானை தேவை. நிலையான வாழ்க்கைக்கு வந்தானா? விவசாயம் செஞ்சான், நிறையா விளைச்சல் வருது. இன்றைக்கி சாப்பிட்டது போக மிச்சத்தை என்ன பண்ணணும்? சேமித்து வைக்கணுமா? அப்போ என்ன வேணும்? கலன், பாத்திரம் வேணும். அதுக்கு தான் பானை தயாரிக்கிறான். அந்த பானை தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? சக்கரை வேணும். சுற்றி விட்டுட்டு அப்படியே மேலே பானை தயாரிக்கிறதுக்கு தமிழில் என்ன வார்த்தை? சத்தமா வனைதல். தூய தமிழில் கேட்பான் பாருங்கள். பானை வனைதல். அப்படி வானை கையில் பிடிச்சி அப்படியே செய்வாங்க, அந்த ஷேப்பு கொண்டு வந்துடுவாங்க. சக்கரத்தை சுற்றி விட்டுட்டு செய்வாங்க, வந்துடும். சக்கரை இல்லைன்னா பானை செய்கிறது கஷ்டம். வெரி குட். பானை வனைதல். அப்போ அதுக்கு தான் முதல்ல சக்கரம் கண்டுபிடிக்கிறான். மனிதன் மூணாவதாக கண்டுபிடிச்சது எது? சக்கரம். சரி கவனிங்க. அப்புறம் பானை, அது முக்கியமானது. அப்புறம் போக என்ன ஆகுது? பானையெல்லாம் மண்ணில் மலையில் நனைஞ்சு அப்புறம் அந்த பானையை சுட்டு பயன்படுத்துவோம். இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடி இருக்காங்க எல்லாருமே. இது போன லெசன்லேயே பார்த்துருப்போம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அதை பற்றி முன்னாடியே பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள். சரியா? ஏன்சியன் ராக் பெயிண்ட்ஸ் இன்னும் இருக்குது. கீழ்வயல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்பாங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கீழ்வயல் அப்படிங்கிற இடத்துல. மதுரையில் உசிலம்பட்டியில் வேட்டையாடி இருக்கான். மேலே காலை அடக்கியிருக்கான். குமுதிபதி கோயம்புத்தூரில். அடுத்தது அதேமாரி மாவடைப்பு கோயம்புத்தூரில். பொறிவரை கரிக்கையூர் நீலகிரியில் மலை மேலே. எல்லாமே
ஃபஸ்ட்டு பழங்கால மனிதன் மேடான நிலத்துல தான் இருந்தான், பள்ளத்துக்கு வரமாட்டான் அவ்வளோ சீக்கிரம், சமவெளியில் வாழலாம. ஏன்னு கேட்குறீங்களா? சமவெளியில் அங்கே சாப்பாடு கிடைக்காது முதல்ல, அதே மீறி அங்கே இருந்தானா விலங்குகள் என்ன பண்ணிடுவன ஈஸியாக வேட்டையாடிடும். அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு உயரமான இடத்துல இருப்பான். தண்ணி குடிக்க அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவான், சமவெளியை தேடி வருவான். சமவெளிக்கிட்ட வீடு கட்டியிருந்தான்னு வச்சுக்க, ஆற்றங்கிற ஓரத்தில் விலங்குகள் வந்து வேட்டையாடிடும். ஆனால் பிற்காலத்தில் அதான் என்னது, மலை சார்ந்த இடம் இது குறிஞ்சி, அங்கே தான் இருந்திருப்பான். அப்புறம் தான் போவான்னா இருக்கும், மருத நிலத்துக்கு வந்திருப்பான். முல்லை தான் காடு சார்ந்த இடம். அடுத்தானது சமவெளிகளில், அடுத்தது மருதம். காடு சார்ந்த இடம்னா அங்கே ஆடு மாடு மேய்க்கிற தொழில். அப்புறம் மருதம், அந்த காட்டை அழித்து என்ன பண்ணுறான், விவசாய நிலமாக மாற்றான். ஆற்றங்கரை ஓரங்களில் வயல் சார்ந்த இடம். அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதில் படிக்க தெரியும். அப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்களாம் வேலைக்கு போயிடுவீங்க, அடுத்து வரவங்களுக்கு தெரியும். இதையும் கம்பேர் பண்ணணும். தமிழ் அவ்வளோ விஷயம் இருக்குது, நான் தமிழை படிக்காமல் விட்டேன் இத்தனை நாளாக. பழங்கால பாறை ஓவியங்கள், குகைகள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 750 குகைகளில் 500 குகைகளில் பாறை ஓவியம் இருக்காமா, மனிதன் தங்கியிருந்த வாழ்ந்த குகைகள். அதில் ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுதல், நடனம் ஆடுவதில், குழந்தைகள் விளையாடுதல் இது சம்மந்தமாலாம் இருந்தது. மீன் பிடிச்சிருக்கான் பாருங்க எப்படின்னு. அலைந்து திரியும் இடத்துலேருந்து இடத்துலேருந்து நிலையாக இருக்கிறது. விவசாயம் செய்கிறது எப்படி, விவசாயம் சிந்தனை திறன் இருக்கு இல்லையா, சிந்தனை தானாக சிந்திக்கிறது. ஹோமோசேப்பியன்ஸ் அங்கே தானே தானாக சிந்திக்க ஆரம்பித்தான். போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க போகிறான், மாம்பழம் கீம்பழம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, ஆற்றங்கரைக்கு தண்ணி குடிக்க போவான். அல்லது பயிர் ஏதோ ஒன்று நல்லா மென்று தின்னுட்டு அரிசிலாம் மிச்சம் அங்கே ஆற்றங்கரையில் கொட்டிட்டு அவன் தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் ஒரு வாரம் கழித்து போகிறான், முளைச்சிருக்கு. சரியா, இப்படி தான் விவசாயம் கற்றுக்கிட்டான். ஏன்னா அது முளைச்சிருக்குன்னு பார்க்குறான். இந்த குழந்தை பார்க்கலாம் ஆச்சரியமே எடுத்து, என்ன இது எப்படிம்மா இது முளைச்சிதுன்னு குழந்த அது மாதிரி எடுத்து பார்க்குறான். உள்ளே போய் எடுத்து பார்த்தான், அவன் போன மாதம் போட்டு போனால் மாங்கொட்டை விதையெல்லாம் இருக்குது. யோசிக்கிறான், ஓ இப்படியெல்லாம் வளர்க்கலாமா. அதை வச்சு தான் என்ன பண்ணுறான், அந்த ஏரியாவில் ஆற்றங்கரை வர ஈரமான மண் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இவனா இப்போ இது கொண்டு வந்து விதைச்சி விட்றான். நல்லா செடி கும்பலாக வருது நிறையா. அதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்குது, தானியங்கள் இதெல்லாம் கிடைக்குது. விவசாயம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவனுடைய காரணம், இது ஏன் நடந்துச்சு, ரீசனிங், காரணம் காரியம், இன்டலெக்சுவல்னு சொல்லாமா, காரணம் இது ஏன் நடந்தது அப்படின்னு காரணம் காரியம் குறித்து அறிவு. இதனால் என்ன ஆகுது, பயிர் செய்கிறதுக்கு அவன் முற்படுறான். ஆற்றங்கரையில் விழுந்த விதைகள் முளைவிட்டது இதெல்லாம் பார்க்குறான். வண்டல் மண் வளமானது, தண்ணி இருக்கணும், இதில் வந்து நமக்கு பயிர் கிடைக்குன்னு சொல்கிறான். விவசாயம் செய்யப்படுறான். இளங்கன்று செடி இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க, இளங்கன்றுக்கு நர்சரியா இன்னொரு பேர் என்ன, சிப்ளிங்கா, நர்சரி, இளங்கன்று சப்ளிங். அப்புறம் போக என்ன ஆகுது, இவன் பயிர் செஞ்சு சாப்பிட்றத பார்த்து அந்த ஆடு மாடெல்லாம் அவங்க கூட வந்து அது சாப்பிடுது, தடவி கொடுக்குறான், பழகிடுது. அப்படி அவங்க கூட செட்டில் ஆகிடுது. குதிரை எல்லாமே. முதல்ல பழக்கின விலங்கு எது அவன்கிட்ட, நாய். அப்போவே வேட்டையாடும் பொழுது நாய் அவன் கூட செட் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு போடுறான், அது சாப்பிடுது, அவன் பின்னாடியே போக ஆரம்பிக்குது. அப்படியே பழகிடுது. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் ஒரு நாள் ஒரு நாய் சாப்பாடு போட்டு பழங்க, அடுத்த நாள் உங்களை கண்டா வாழாட்டிட்டு வந்துடும், உங்கள் பின்னாடியே வந்துடும். அப்படி மனிதன் கூட ஈஸியாக பழகிறது அது. அப்புறம் ஆடு மாடுலாம் சேர்ந்து என்னாச்சு, விவசாய வேலைக்கு உழுகிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். பானையும் செய்யும் சக்கரம், நெருப்பு இந்த பிரச்சனையை தீர்வளிக்குது. எது, கொள்கலன்கள். சக்கரம், நெருப்பு. கொள்கலனுக்கு நெருப்பு எப்படி உதவும், ஏன் சுட்ட பானை உடையாதா, தண்ணியில் பட்டால் கரையாமல் இருக்கும். சுட்ட மண் எதுக்கு சுடுறான் பானையை, மண்ணில் செஞ்சிருவான், தண்ணி ஊற்றினீங்கன்னா கரைஞ்சி போயிடும், சுட்டுட்டிங்கன்னா கரையாது. அப்போ பெரிய இந்த மாதிரி வீடெல்லாம் கிடையாது, ஓலை குடிசை இருக்கும், அங்கே தண்ணியெலாம் ஒழுகும்.
பானை முதல்ல குடிசையே கிடையாது, அப்புறம் தான் குடிசையெல்லாம் தயாரிப்பான். பார்ப்போம். அப்போ என்ன ஆயிரும், பானை கரைஞ்சிரும். அப்போ சுட்டு பயன்படுத்துகிறான். அதுக்கு தான் அதான் சொல்கிறாங்க. அப்புறம் கலப்பை. கலப்பைக்கு இங்கிலீஷில் என்ன? இங்கிலீஷில் கலப்பை தெரியல, மண்ணுக்குள்ளே ப்ளக்குன்னு வரும், ஏதோ ப்ளக்குன்னு வரும், சாயில் ப்ளக்கா ஏதோ வரும். இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்களாமா யாராவது? விவசாயி பண்ணினா எளிமையாக்குறான். ஃபஸ்ட்டு ப்ளக்கு தானா? க்ரௌன்லாம் கிடையாது. க்ரௌன்னா தான் ப்ளக்கு. ப்ளவுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா? சரி, ஸ்பெல்லிங் பரவாயில்ல, ப்ரொனவுன்சியேஷன் தெரியல எனக்கு. ஸ்பெல்லிங் கரெக்டு, ரைட். என்னது? இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சேமித்து எங்கே வைக்கிறான்? பானைக்கின்னு அதெல்லாம். அடுத்து நாய். முதல் விலங்கு எது? நாய் தான். அப்புறம் கோழி, ஆடு, மாடெலாம் அப்புறம் தான் பழகிக்கிறான். கோழிலாம் எப்படி வரும்? இன்னும் காட்டு கோழிலாம் இருக்குது தெரியுமா? நம்மக்கிட்ட வராமல். கொடைக்கானல் ஊட்டிலாம் போங்க, கரு 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 கருன்னு தலை இதெல்லாம் சகப்பாக இருக்கும் கோழி. நம்மக்கிட்ட இன்னும் பழகலை அதெல்லாம். நம்மக்கிட்ட போட்ட தானியெல்லாம் சாப்பிட்டு நமக்கு கூட வந்துச்சுல, அந்த கோழியை தான் நம்ம பழகி நம்ம கூட செட் ஆகிட்டோம். வளர்த்து தேவைப்படுறப்ப வெட்டி சாப்பிடுவோம். ஐயோ செல்லமாக வளர்த்துட்டேன், என்ன படம்? சைவம் படமா? சாப்பிட்றதுக்கு தான் வளர்க்குறோம். சைவம் தானே, அசைவமா? சைவம்னு ஒன்று கிடையாது. ரைட்டு, ஓகே. அந்த படம் பார்க்கலையா நீங்களா? இல்லையா? நல்லா இருக்கும் பாருங்கள், அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அங்கே பாடிங்க. நெடுங்காலமாக சமவெளிகள் தங்கினார்கள். அங்கே தானே அது கைவினை கலைஞர்கள் உருவாக்குறாங்க. பானை தயாரிக்கிறது, செங்கல் தயாரிக்கிறவன், அப்புறம் என்னது, கோடாளி, மண்வெட்டி, எல்லாம் விவசாயத்துக்கு தேவையில்ல. இவன் எந்த வேலையை மட்டும் செய்வான். இவனுக்கு தேவையான சாப்பாட்டை யார் கொடுப்பாங்க? விவசாயி இது கொடுப்பான். அப்போ இந்த தொழில் செய்கிற இடம்லாம் என்னது? நகரமாக மாறுது. நரகம்தான் அது. நகரம்னா என்ன அர்த்தம்? அதிகமாக விவசாயம் அல்லாத தொழிலை செய்வாங்க, அதான் நகரம். துணி நெய்கிறவன் அவங்களாம் இருக்கிறது. வர்த்தகம் அங்கெல்லாம் போட்டுருக்கு. கூடுதல் தானியங்கள் பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானதை பெற்றனர். அதுக்கு பேர் என்னது? பண்டமாற்று முறை. வணிகம், வர்த்தகம். பொருள் உற்பத்தியாளர்லேருந்து வாங்கிட்டு போய் ஒருத்தன் விற்கிறான், அதுக்கு பேர் தானே அந்த செயலுக்கு பேர் வணிகம். அந்த ஆளுக்கு பேர் என்னது? வணிகர். அதான் ட்ரேட் அண்டு காமர்ஸ். ஸோ அதனால் விளைவானா அது நகரங்கள், பெருநகரம் உருவாகுது. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதோட முடிச்சிக்கலாமா? கால இயந்திரம், டைம் மிஷினில் தான் போகிறாங்க. என்னென்ன படம் வந்துச்சு இதில்? சூர்யா படம் ஒன்று வந்துச்சு தானே, நேற்று இன்று நாளை. சூர்யா படம் ஒன்று 24. இன்னொரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மார்க் ஆண்டனியா? சரி. அடுத்தது பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன். உங்களுக்காகவே நிறைய படம்லாம் பார்க்கணும் போல் இருக்கு. இறை பிடித்துண்ணி, ப்ரிடேட்டர். இன்னொன்று வேட்டையாடுதல், அதுக்கு பேர் ப்ரிடேட்டர். நம்மளாம் இதில் வருவோம். நம்ம தான் இருக்கிறதுலே பயங்கரமான ப்ரிடேட்டர். காலடிச்சுவடு, ஃபுட் பிரிண்ட்ஸ். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல், ஹைட்ஸ். ஆமாம், அதுக்கு பேர். 1 மில்லியனா 10 லட்சம். நாடோடைய நான் நோமேட், நாடோடைய சுற்றிக்கிட்டு இருப்பான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் செட்டில்டு லைஃப். பண்டமாற்று முறை இங்கிலீஷில் என்னது? பார்ட்டர் சிஸ்டம். இறை, ப்ரே. நம்மளோட ப்ரே எது? நம்மளோட இறை ஆடு, மாடு, கோழி எல்லாமே. பறக்கிறதுல ஏரோப்ளைனு. கலையும் பிடிச்சா சாப்பிட்ருவோம் நம்ம. காக்கா கறி, எல்லா கறியுமே சாப்பிடுவோம் மனிதன். பறக்கிறதுல ஹெலிகாப்டரு, ஏரோப்ளைனு, ராக்கெட்டு. ஆமாவா? ஓடுறதில்ல அதே மாதிரி. காரு, கீரு, பைக்கை தவிர எல்லாமே நமக்கானது என்னது? பிரேதம். சார் தவளை, சார் தவளை கறி மனிதன் சாப்பிடுவான். என்ன போய் பாருங்கள், ஜப்பான், தாய்லாந்து, அங்கெல்லாம் தவளை எல்லா கறியும் சாப்பிடுவாங்க. முதலைக்கறி, ஆமைக்கறி எல்லாமே. சரியான விடையை தேர்ந்தெடு. பரிணாமத்தின் எவல்யூஷனுடைய மெத்தட் என்னவாக இருக்கும்? படிப்படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தான்சானியா எங்கே இருக்குது?
ஆப்பிரிக்கா, அங்கே கிழக்கு இல்லை, அதனால் விட்டுடலாம். ஆப்பிரிக்கா. கூற்று: உலகில் வெவ்வேறு பகுதியில் இடம்பெயர்ந்த மனிதர்களில் உடல் அமைப்பில், நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றம் ஏற்பட்டன. சரியா தப்பா? அதுக்கான காரணம் யார்? கிளைமேட்டு. கரெக்டா? ரெண்டும் சரி. இது சரி, இது சரி. இதுக்கு சரியான விளக்கம். காரணம் விளக்கம் சொல்ல முடியாது, காரணம். சரியான இணையை கண்டுபிடி. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. சரியான இணை. இரு கால்கள் நடப்பது. ஓகே, ரைட். ஹோமோ எபிலஸ், நிமிர்ந்து நின்ற மனிதன். ஹோமோ எரக்டஸ், சிந்திக்கும் மனிதனா? சிந்திக்கும் மனிதனா? கரெக்டா? கரெக்டா? ஹோமோ சேப்பியன்ஸ் தான் சிந்திக்கும் மனிதன். ஹோமோ சேப்பியன்ஸ். ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பா? மற்றது எல்லாமே தப்பு. சரியான இணையை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட். டான்சானியர்கள் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்கள் காலடி தளங்கள் டேஸ் உலகின் பார்வைக்கு. அந்த வரலாற்று அறிஞர்கள், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கொஸ்டின் கிடையாது உங்களுக்கு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தனர். நாடோடிகள், நோமேட்ஸ். பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். வேட்டையாடுதல் தான் ஃபஸ்ட்டு. டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை. மண்பாண்டம் எங்கே விவசாயத்துக்கு உதவுது? சேமித்து வைக்க தானே. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில். 2 இடம் இருக்குமே, என்னென்ன இடம்? 2 இடம். பார்த்து எழுதுங்க. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியலா? நாணயவியல். இங்கிலீஷில் எட்டிமாலஜியா நம்பர். ஹோமோ எரக்டஸ், மனிதர்களுக்கு நெருப்பு குறித்து அறிவு இருந்தது. ஹோமோ எரக்டஸ் நெருப்பு இருந்துச்சா? சரியா? மனிதர்கள் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். நெருப்பு தானே வரும். அதுவுமே அறிவியல் தானே, நெருப்பு. சரி, ரைட்டு, வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கெல்லாம் இல்லை. சரி, ரைட். அறிவியல் கண்டுபிடிப்பு சரி. மனிதர்கள் பழக்கப்பட்ட முதல் ஆடு. சரி, விலங்கு நாய், ஆடு கிடையாது. இதோட இருக்கட்டும். இன்னொரு லெசன் இருக்குது அதில். இதை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வரீங்களா?